அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம 13 பிப்ரவரியிலிருந்து 16 பிப்ரவரி 2025ல நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போறோம். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதிலிருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கவே இருக்குது. அத வந்து தீர்க்கிறதுக்காக நம்ம சேனல்ல தினமும் அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு தினமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் எடுத்து நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 27 நியூஸ் வரைக்கும் வருது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். நிறைய சேனல்ஸ்ல தேவையில்லாத நியூஸஸ் எல்லாமே வருது. அதெல்லாமே கேட்பாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தேவை உள்ளது மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கிறேன், தொகுத்து கொடுத்துருக்குறேன் நம்ம சேனல்ல. ஸோ இது பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்கள் யாராவது படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களை பார்க்க சொல்லுங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கான நோட்ஸ் எடுத்துட்டு எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து அதை மொத்தமா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல ஒரு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க் தான் அது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்ல ஃப்ரீயான கரண்ட் அஃபேர்ஸுக்கான டெஸ்ட் வந்து ஃப்ரம் கரண்ட் இந்த அப்கமிங் வீக்ல இருந்து நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ இந்த 1 வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து எவ்ரி வீக்கெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அதுல நீங்க என்ரோல் ஆகிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜாயின் ஆயிடுவீங்க. as well as உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அந்த ஷெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உடனடியாக மார்க்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுலேயே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வந்துடும். நீங்க எவ்ரி வீக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம சேனல்ல அண்ட் நம்ம ஆப்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டிற்குள் மின் அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்றதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டு. ஸோ 2047ல பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்க கிட்ட இருக்கிற மொத்தமா இருக்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் மூலியமா கிடைக்கிற ஜெனரேஷன்ஸை வச்சு 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ்ல. ஸோ நமக்கு இந்த நியூஸ்ல இருந்து என்ன பேக்ரவுண்ட் டேட்டா தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இந்த அணு மின்சக்தி எங்கெங்கெல்லாம் செயல்பட்டு வருது, அது இது வரைக்கும் மொத்தமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம 100 ஜிகாவாட் அளவுக்குலாம் நம்ம வந்து எட்டவே இல்லை. நியர்லி வந்து ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது SMR ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் மூலியமா நமக்கு கிடைக்கிற உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட் தான் கிடைக்குது. ஆக்சுவலி 1 ஜிகாவாட் அப்படின்றது நமக்கு 1000 மெகாவாட்டுக்கு சமம். ஸோ அப்போ 100 ஜிகாவாட் அப்படின்றது 1,00,000 மெகாவாட்டுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ 1,00,000 மெகாவாட்டுக்கு அளவுக்கு இருந்தாதான் நமக்கு 100 ஜிகாவாட் அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டை டார்கெட்டை செட் பண்றதுக்கு அவங்களுக்கு 2047 வரைக்கும் தேவைப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸை செட்டப் பண்ணணும். ஸோ இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இது வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் 1969ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை வந்து உருவாக்குறாங்க. அது எங்கன்னா மகாராஷ்டிரால உருவாக்குறாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தான் முதல்ல உருவான ஒரு அணுமின் சக்தி நிலையம். ஓகேங்களா? இந்தியால மொத்தமா 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலியமா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்ஸ்ல செட்டப் பண்ணிருக்கிறாங்க. அந்த 22 நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமா நமக்கு ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி பவர் மட்டுமே பாத்தீங்கன்னா 6730 மெகாவாட் மட்டும்தான். ஆனா இந்தியா டார்கெட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 100 ஜிகாவாட் அளவுக்கு டார்கெட் பண்ணிருக்கிறாங்க. எப்பன்னா 2047க்குள்ள அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிருக்கிறாங்க. இந்த மொத்தமா இருக்கிற அதாவது இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இந்த எனர்ஜி ஜென்ரேட் பண்ற அந்த மொத்த விஷயங்களுமே வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா NPCIL அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு குரூப். அதாவது நேஷனல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் கண்ட்ரோல் பண்ணது. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு.
இந்த மும்பையில் இருக்கிற இந்த ஒன்று தான் மொத்த எனர்ஜியோட மொத்த எனர்ஜி கன்சியூம் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ நியூக்ளியர் பவர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் பவர் ரியாக்டர் மூலயமா கிடைக்கப்படுற அந்த விஷயங்கள், அந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணி கமாண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ முதல்ல உருவாக்குன அந்த பவர் ஸ்டேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 1440 மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து யூபிஎஸ்சிலையும் சரி மற்ற போட்டித் தேர்வுகள்லையுமே நிறைய தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். ஸோ ஒரு கொஸ்டின் வருது, ஒரு நியூஸ் வருதுன்னா அதோட பேக்ரவுண்ட் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு நியூஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். 2047 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அணுசக்தி அப்படின்னா என்னது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டேட்ஸ்ல செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் என்னென்னலாம் பிளான்ஸ் போயிட்டு இருக்கு, இது எந்த திட்டத்தின் கீழே வருது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், நாட்டோவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நாட்டோ. இப்போ நாட்டோ அப்படின்றது ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு குரூப் தான் வந்து நாட்டோன்னு சொல்லப்படுது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெல்ஜியம்ல இருக்கு. ஸோ பெல்ஜியம்ல தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்தில் 1949 உருவாக்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட இருக்கிற மொத்த மெம்பர் கண்ட்ரீஸோட பீஸ் அண்ட் சேஃப் கார்ட் பண்றதுக்காகவும் அவங்க மற்ற த்ரெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காகவும் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து செயல்படும். இதை பத்தி நான் ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். நாட்டோ அப்படின்றத பத்தி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்துக்கோங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணி நாட்டோ பத்தின மொத்த தகவல்களுமே நான் கொடுத்துருக்கேன். இதுல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த நாட்டோவோட தற்போதைய மெம்பர்ஸ் யார், எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸா இருந்து இந்த நாட்டோல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. எப்போனா கடைசியா 2024 மார்ச் அப்போ எடுத்த சர்வே படி. ஓகேங்களா? ஸோ இந்தியா அப்படின்றதும் நாட்டோல இருக்கா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இஸ் இந்தியா ஆஸ் அ மெம்பர் இன் நாட்டோ? ஸோ எஸ் ஆர் நோன்றதை சொல்லுங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2024 உலக அளவில் ஊழல் தரவரிசையில் பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ 180 நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. 180 நாடுகள் வந்து இந்த ஊழல் தரவரிசையில இருக்கிறாங்க. அதுல 0 100 அளவுக்கு ஒரு எண்ணிக்கையில கொடுக்குறாங்க. அதாவது 0 100 மார்க் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல அதிகமா மார்க் எடுத்தது வந்து அதிகமா ஊழல் நிறைஞ்சதாகவும், கம்மியா ரேங்க் எடுத்தது, கம்மியான புள்ளிகள் எடுத்தது கம்மியா ஊழல் நிறைஞ்சதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த ரிசர்ச் எடுத்தது எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ஒரு குரூப். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு குரூப் தான் வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல 90 புள்ளிகள் 90 பாயிண்ட்ஸ் பெற்று டென்மார்க் வந்து முதல் இடத்துல இருக்கு. அடுத்தது 8 பாயிண்ட்ஸ் பெற்று சவுத் சூடான் அப்படின்றது லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கம்மியா ஊழலற்ற ஒரு நாடு, கம்மியா ஊழல் இருக்கிற ஒரு நாடும், இது வந்து அதிகமா ஊழல் இருக்கிற ஒரு நாடாகவும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா 96th பொசிஷன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது 2022 பாத்தீங்கன்னா 93வது பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க. 2022 பாத்தீங்கன்னா 2022 பாத்தீங்கன்னா 85வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ 2023 பாத்தீங்கன்னா 93வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 96th பொசிஷன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து அதிகமா ஊழல் நிறைஞ்சவங்க. லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ஊழல் நிறைஞ்சவங்க. ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறது கன்சிடர் தெரிஞ்சது நமக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள நகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி முனிசிபாலிட்டிஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 148 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. ஸோ முனிசிபாலிட்டிஸ் அதாவது நகராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்து வரத்துக்கு நமக்கு என்னென்ன கட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்கள்ன்றது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கிராமம் வந்து ஊராட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து அடையணும்னா, அது வந்து 5000 10,000 நபர்கள் வந்து அதுல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஊராட்சி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஊராட்சிக்கு அப்புறம் பேரூராட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து அடையறதுக்கு இது பாத்தீங்கன்னா 10,000 50,000 வரைக்கும்
மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது பேரூராட்சி அப்படின்ற ஒரு கட்டத்துல அடையும். அதுக்கப்புறம் நகராட்சி. நகராட்சி அப்படின்ற ஒரு நிலையை அடையறதுக்கு அது வந்து 50,000 இருந்து 1,00,000 அளவு வரைக்கும் மக்கள் தொகை இருக்கணும். அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அந்த பகுதியை வந்து நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுவாங்க. ஸோ அதுல இருந்து மாநகராட்சி மாநகராட்சி அப்படின்ற ஒரு நிலை அடையிறதுக்கு ஒரு பகுதி 1,00,000க்கும் மேல இருக்கணும். 1,00,000க்கும் மேல இருந்துச்சுன்னா அந்த பகுதியை வந்து மாநகராட்சி அப்படின்றது குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த அமைப்பு முறையில, அதாவது இந்த பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து முதல்ல தமிழகத்துல தான் கொண்டு வந்தாங்க. தமிழகத்துல தான் பேரூராட்சி அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த முனிசிபாலிட்டிஸ், நகராட்சி, பேரூராட்சிகள் அப்படின்ற மொத்த தகவலுமே நம்ம ஒரு வீடியோவா பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பார்த்து மொத்த டீடைல்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், தொழுநோய் தடுப்பூசிக்கு அளிக்கப்படும் தடுப்பூசி இவற்றுள் எவை? ஸோ இந்த கீழே குறிப்பிட்டிருக்கிற இந்த 4மே தடுப்பூசி வகைகள் தான். சிலது வந்து ஊசி இன்ஜெக்ஷன்ஸ் வழியா தெரியப்படுத்துவாங்க, சிலது ஐவி, அதாவது நம்ம போடுற அந்த மருந்துகள் மூலயமா, குளுக்கோஸ் மூலயமா ஏற்றுவாங்க, சிலது ஓரலாவே ஏற்றுவாங்க. ஸோ இந்த வகை தடுப்பூசிகளை வந்து எதுக்கு தொழுநோய், அதாவது லெப்ரசி அப்படின்ற ஒரு டிசீஸுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிசிஜி அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. அதாவது பேசிலஸ் கால்மீட் கியூரின் அப்படின்ற எக்ஸ்பான்ஷன். பிசிஜி அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் கால்மீட்டு குரீன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் கொண்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு குழந்தை பருவத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கப்படுற ஒரு வேக்சின், பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுற ஒரு வேக்சின். இதே மாதிரி டிபிடி அப்படின்றது டிப்தீரியா அப்படின்றதுக்காக தடுக்கப்படுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு வேக்சின். எம்எம்ஆர் அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். என்னதுன்னா மீசில்ஸ், மம்ப்ஸ், ருபெல்லா. ஸோ ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னா, மீசல்ஸ் மம்ப்ஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கு கொடுக்கப்படுற வேக்சினேஷன் வந்து ருபெல்லாக்கு கொடுக்கப்படுற அதே வேக்சினேஷன் தான். ஸோ மீசல்ஸ்னாலும் அம்மை நோய்களுக்குனாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில நோய்களுக்கு தடுக்கப்படுற இன்ஜெக்ஷன்ஸ் இந்த வேக்சினேஷன் போடுவாங்கன்னா எம்எம்ஆர் அப்படின்ற ஒரு வேக்சினேஷன். போலியோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும், போலியோ நோய் அட்டாக் ஆகக்கூடாதுன்றதுனால வாய் வழியா போலியோ சொட்டு மருந்துகள் வந்து செலுத்துவாங்க. ஸோ இதுவுமே ஒரு வகையான வேக்சின் தான். ஓகேங்களா? ஸோ வேக்சின் கேட்டகரியில தான் கொண்டு வரணும். இந்த லெப்ரசி டே, அதாவது வேர்ல்டு லெப்ரசி டே, வேர்ல்டு லெப்ரசி டே எப்ப அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜனவரி 30 அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டுமே உலக தொழுநோய் தினம் வந்து செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசிஜி அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் வந்து டிபிக்கும் போடப்படுது. டியூபர்குலோசிஸ் காசநோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அந்த ஒரு நோய்க்குமே வந்து பிசிஜி வேக்சினேஷன் போடுறாங்க. ஸோ இப்போ பிறந்த குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா மருத்துவமனையில அந்த குழந்தைக்கு போடப்படுற தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் அவங்களுக்கு போடுற வேக்சினேஷன் என்னதுன்னா பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் B1 மற்றும் போலியோ. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது ஃபர்ஸ்ட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் 6 வாரம் கழிச்சு, 6 வாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் B1 திருப்பி செகண்ட் டோஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி போலியோ வேக்சினேஷன் செகண்ட் டோஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிபிடி அப்படின்ற வேக்சினேஷன் கொடுப்பாங்க. அண்ட் HIV அப்படின்ற ஒரு வேக்சினேஷன், பிசிவி அப்படின்ற ஒரு வேக்சினேஷன். பிசிவினா நிமோனியா அப்படின்ற வேக்சினேஷனுக்காகவும், அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ் அதுக்காகவும் வேக்சினேஷன் கொடுப்பாங்க. ஸோ 6வது வாரம் வந்து இந்த வகையான வேக்சினேஷன். சில வேக்சினேஷன் போலியோ, டிபிடி எல்லாமே, அதாவது ஹெப்படைட்டிஸ் B1 எல்லாமே 2வது டோஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 12வது வாரம் பார்த்தீங்கன்னா 12வது வாரமும் இந்த 6வது வாரத்துல கொடுத்த அடுத்த டோசேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 மாசம் வரைக்கும், அதாவது 8 மந்த் வரைக்கும் இந்த வந்து ப்ராசஸ் போகும். ஸோ 8th மந்த்ல பார்த்தீங்கன்னா போலியோ கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து 6th மந்த் பார்த்தீங்கன்னா போலியோ கொடுப்பாங்க.
ஸோ அதுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே போலியோ கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு தொழுநோய்க்கு குடிக்கப்படுற அந்த அளிக்கப்படும் தடுப்பூசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாமே பேக்ரவுண்ட் டேட்டா. ஸோ பேக்ரவுண்ட் டேட்டா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எந்த ஷரத்து குடியரசுத் தலைவரின் ஆட்சியை பற்றி கூறுகிறது? ஸோ அண்மையில மணிப்பூர்ல குடியரசுத் தலைவரோட ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சதுனால அந்த தகவல் படி நமக்கு என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வரத்துக்கு எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 356 அப்படின்றது தான் ரூல் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி சொல்லுது, அதாவது இன் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் 356 படி ஒரு இடத்துல, அதாவது ஒரு பகுதியில சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாலோ இல்லைன்னா அவங்க இறந்தாலோ அந்த இடத்துல காலி ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த இடத்துல காலி ஆயிடுச்சுன்னா ரீஎலெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேக்கண்டா ஃபில் பண்றதுக்கு எமர்ஜென்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எமர்ஜென்சியா கால் பண்றதுக்கு பிரசிடென்டோட ரூல் நடக்கும். ஸோ இந்த விஷயங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டிகல் 356ல சொல்லியிருக்கு. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயத்த இந்த ஹங் பார்லிமெண்ட் அப்படின்றத வச்சும் தெரியப்படுத்துவாங்க. ஹங் பார்லிமெண்ட் மூலியமா ஓட்டு எண்ணிக்கையில அவங்களோட, அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கட்டத்துல, அதாவது அவங்க பார்ட்டியில இருக்கிற சில பர்சன்ஸ் அவங்க இணைஞ்சு சில விஷயங்களை ஆலோசிப்பாங்க. அந்த ஆலோசனையில யாருமே ஒத்து வரல, அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுன்னா அந்த கட்டத்துல சீஃப் மினிஸ்டர் தான், அதாவது அந்த கட்டத்துல பிரசிடென்டா தான் அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2023 இருந்து அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பழங்குடியினர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல மணிப்பூர்ல கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதோட விஷயங்களா அந்த மணிப்பூர்ல சீஃப் மினிஸ்டரா இருந்த மிஸ்டர் பிரேன் சிங் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மூலியமா அவரு தன்னை வெறுத்து அந்த பதவியை ராஜினாமா செஞ்சதுனால இந்த கலவரங்கள், இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 356 tells about the rule of president in states. அடுத்த கொஸ்டின், எந்த வருடம் முத்ரா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ முத்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம் அதாவது அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிதி திட்டத்தை கொடுக்குறாங்க. அதாவது நிதியை அளிக்கிறாங்க, ஒரு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரது தான் இந்த முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 ஃபினான்ஷியல் இயர்ல கொண்டு வந்தாங்க. ஸோ 2016 ஃபினான்ஷியல் இயர்ல செட்டப் பண்ண இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் கொண்டது. MUDRA அப்படின்றது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. ஸோ ஆக்சுவலி இந்த முத்ரா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த முகவர்கள் இருப்பாங்க, அதாவது ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது ஒரு பீப்புளுக்கு லோன் வேணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புளை பேங்க்கு கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கு கூட கனெக்ட் பண்ணி இவங்க சர்டன் பர்சன்டேஜை தொகையா கேட்பாங்க. ஸோ இதனால பீப்புளுக்கும் பேங்க்ஸுக்கும் உண்டான ஒரு விஷயங்கள்ல இவங்க நடுவில் இருக்கிறதுனால இவங்களை பிரேக் பண்ணி அந்த அமௌண்ட்டுமே பீப்புளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இந்த முத்ரா திட்டங்கள் மூலியமா டைரக்டா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் அணுகலாம். ஸோ பேங்க் எந்த பிரைவேட் பேங்க்குமே சரி இல்லைன்னா பப்ளிக் பேங்க்ஸுமே இந்த முத்ரா அப்படின்ற ஒரு திட்டத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல். அதனால எல்லா கவர்மெண்ட் பிரைவேட் அண்டு பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த முத்ரா ஸ்கீம் இருக்கு. அதை நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இந்த முத்ரா லோன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ முத்ரா மொத்தமா இந்த முத்ரா திட்டத்தின் கீழே 4 வகையான லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிசு அப்படின்னு லோன் கொண்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் கிஷோர் அப்படின்ற ஒரு முத்ரா ஸ்கீம் படி அவங்க 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன்ஸ் சாங்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தருண் அப்படின்ற லோன்ஸ் மூலியமா, அதாவது அப்படின்ற ஸ்கீம்ஸ் மூலியமா 5 லட்சத்துல இருந்து
10 லட்சம் வரைக்கும் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தருண் பிளஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தருண் பிளஸ் என்னன்னா, இப்ப தருண் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல லோன் வாங்கி அதை செலுத்தினவங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் அவங்க லோன்ஸ் கொடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்குன்னா இந்த தருண் அதுக்கு அடிப்படையில இருக்கிற, அதாவது சிசு அப்படின்ற இடத்துல லோன் அந்த ஸ்கீம் படி லோன் வாங்கிட்டு அதை முழுமையா அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது கிஷோர் அப்படின்ற ஒரு வகையான லோன் ஸ்கீமை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் கிஷோர்ல இருக்கிற பீப்புள்ஸ் அதுல இருந்து லோன் வாங்கினவங்க அதை முழுமையா செலுத்தி விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து தருண் அப்படின்ற லோன் வகையை சாங்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராவா அங்க அமௌண்ட் லோன் வாங்கி அதை வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில மானியங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20% வரைக்கும் மானியங்கள் இருக்கு. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறோம்னா அதை வந்து திருப்பி அடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு 70,000ல இருந்து 80,000 ரூபாய் வச்சு அடைச்சாலே போதுமானது. அது மட்டுமே அடைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கவர்மெண்ட்டே வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ண வச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த திட்டம் வந்து முத்ரா ஸ்கீம். இந்த முத்ரால மொத்தம் 4 கேட்டகரியில இருக்கு. சிசு, கிஷோர், தருண் அண்ட் தருண் பிளஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ முத்ரா அப்படின்றது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி aims to support financially to marginalize and economically neglected classes. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐல இருக்கிற கார்பரேட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் இதை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த பார்ட்டான கார்பரேட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் முத்ரா ஸ்கீம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், ராபிஸ் தடுப்பூசியை உருவாக்கியவர் யார்? ஸோ ராபிஸ் தடுப்பூசியை உருவாக்கியவர் அடுத்தது, இந்த முத்ரா ஸ்கீம் வந்து எந்த திட்டத்தின் அடிப்படையில வருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா. ஓகே, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த முத்ரா ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், ராபிஸ் தடுப்பூசியை உருவாக்கியவர் யார்? இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற 4 சயின்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடுப்பூசியை வந்து உருவாக்குனவங்க. இதுல ராபிஸ் தடுப்பூசியை உருவாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். அப்போ ஜானஸ் சால்க் அண்ட் ஆல்பர்ட் சாண்டின் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா போலியோ வந்து உருவாக்குனாங்க. போலியோ சொட்டு மருந்து, போலியோ வேக்சினேஷன் உருவாக்குனாங்க. டெஸ்காம்பே அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா டெட்டனஸ் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை உருவாக்குனாங்க. எட்வர்ட் ஜென்னர் பாத்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மைக்கான நோய்களுக்கான வேக்சினேஷனை வந்து உருவாக்குனாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபேர் ப்ரோ 2025ஆம் ஆண்டின் கண்காட்சி எத்தனையாவது பதிப்பு சென்னையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா சில விஷயங்கள் வந்துச்சு. ஃபேர் ப்ரோ அப்படின்றது சென்னையில பாத்தீங்கன்னா வீட்டு மனைகள், அதாவது இந்த ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குங்களா, ரியல் எஸ்டேட்ஸ் பத்தின ஒரு ஃபேர் வந்து நடந்துச்சு. அதுல வந்து ஃபேர் ப்ரோ 2025 சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சில மனைகளுக்கான ஒரு ப்ரொமோஷன்லாம் த்ரிஷாலாம் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து எத்தனாவது பதிப்பு இந்த 2025ல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17வது பதிப்பு. ஸோ 17வது பதிப்பு தான் வந்து இந்த 2025ல நடந்தது. ஓகேங்களா? அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க எந்த மாநிலத்துடன் மைக்ரோசாஃப்ட் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தெலுங்கானா. தெலுங்கானா அப்படின்ற மாநிலத்துல இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இந்த தெலுங்கானால இருக்கிற கவர்மெண்ட்டை அன்னைக்கு அவங்க 2 பேரும் டைப் சேர்ந்து ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் பிரிட்டன் நாட்டில் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சமீபத்தில் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திரு என் சந்திரசேகர் அவர்களுக்கு. ஸோ இந்த பிரிட்டன் உயர விருது என்ன நேம் பாத்தீங்கன்னா நைட்ஹுட், KNIGHT, நைட்ஹுட் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். ஓகேங்களா? ஸோ இவர் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்கள் வந்து டாடா குரூப்ல ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவர். ஓகேங்களா? ஸோ இவருக்கு தான் அந்த நைட்ஹுட் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையரான பிரிட்டன் நாட்டோட உயரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு.
2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையங்கள் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காவல் நிலையம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை காவல் நிலையம் விருது கொடுத்திருக்கிறாங்க. இது எதுக்காக கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கடமைகளை சரியா செய்யறதுக்காகவும் சரியா கேசஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்காகவும் பாதுகாப்பு கருவியும் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுறது அதை வச்சும் இந்த காவல் நிலையத்துல சிறந்த காவல் நிலையங்களா முத்துப்பேட்டை காவல் நிலையங்களா தெரியப்படுத்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், காசி தமிழ் சங்கத்தின் எத்தனையாவது பதிப்பு இந்த வருடம் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 3. ஸோ தேர்ட் எடிஷனோட காசி தமிழ் சங்கம் வந்து இந்த வருஷம் 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தமிழ் சங்கம், அதாவது காசி தமிழ் சங்கத்தோட தீம் கருப்பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம், பாரம்பரிய தமிழ் இலக்கியம், தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை ஆகியவற்றில் அகத்தியர் ஆற்றிய பங்கு. ஸோ இதுதான் இந்த காசி தமிழ் சங்கம் தேர்ட் எடிஷனோட தீமா கருதப்படுது. அடுத்த கொஸ்டின், 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து எங்கு நடைபெற்றன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடைபெற்றுச்சு. ஸோ உத்தரகாண்ட்ல இப்போ ரீசெண்டா 38th நேஷனல் கேம்ஸ் வந்து பண்ணாங்க. இதுல யார் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீம் தான் வந்து இதோட மொத்த ஓவரால் டைட்டில வந்து வின் பண்ணுச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா 121 மெடல்ஸை வந்து இந்த சர்வீஸ் டீம்ல இருந்து வெவ்வேறு போட்டிகள்ல பங்கெடுத்த வீரர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஆல் ஓவர் த சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல இருந்து போன வீரர்கள் பாத்தீங்கன்னா மொத்தமா 92 மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அதிக அளவுல மெடல்ஸை வின் பண்ணவங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீம். நாட்டிலேயே மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ அது என்னதுன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து உருவாக்குறதுக்கு எந்த மாநிலம் அந்த அடிப்படையில அதிகமா உருவாக்கப்படுற ஒரு மாநிலமா கருதப்படுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால 39% வந்து உற்பத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் தென் அடுத்தது, பிரதம மந்திரி ஃபைசல் பீம யோஜனா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பிரதம மந்திரி ஃபைசல் பீம யோஜனா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு. ஸோ இந்த பிரதம மந்திரி ஃபைசல் பீம யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளோட பயனுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் யாரெல்லாம் வந்து அவங்களோட பயிர்களை இழந்து அது காப்பீடு பெறத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு திட்டமா தான் வந்து இந்த பிரதம மந்திரி ஃபைசல் பீம யோஜனா அப்படின்ற திட்டம். இது February 18, 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 21.95 கோடி விவசாயிகள் வந்து இது வரைக்கும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு தெரியப்படுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 21.95% கோடி 21.95 கோடி விவசாயிகள் வந்து இதுல இருந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மிஷன் 500 திட்டத்தில் எந்த 2 நாடுகள் இணைந்து வர்த்தகத்தை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து அவங்க 2 பேருக்குமே இருக்கிற பைலேட்ரல் ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வந்து சில ப்ராசஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு கட்டமா மிஷன் 500 அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மிஷன் 500 அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில 2030க்குள்ள, அதாவது 2030க்குள்ள அவங்க 2 நாடுகளுக்குமே பாத்தீங்கன்னா 43.31 லட்சம் கோடி வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 43.31 கோடியை வந்து அவங்க டாலர்ல கால்குலேட் பண்ணாங்கன்னா $500 மில்லியன் அப்படின்றத சொல்லலாம். இந்த 500 மில்லியனை தான் வந்து அவங்க 500 மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எவை விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து உட்கொண்டதை கண்டறிய உதவுகிறது? இப்போ இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த 4 ஆப்ஷனுமே ஒரு கைண்ட் ஆஃப் டிவைசஸ். இந்த டிவைசஸை வச்சு ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நேஷனல்லையோ இல்லைன்னா வந்து ஒலிம்பிக்ஸ்லயோ பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோப் டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டோப் டெஸ்ட் மூலியமா அவங்க ஸ்டிராய்ட்ஸை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்களா, உட்கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்றது மூலியமா தெரிய வரும். ஸோ இந்த டோப் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கு என்ன டிவைஸ், என்ன கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் குரோமோட்டோகிராஃபி கப்பிள்டு வித் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து பயன்படுத்துவாங்க. இது மூலியமா அவங்க பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துட்டு இருக்கிற அந்த ஸ்டெராய்ட்ஸோட அட்ரினலின் திங்ஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றது தான். இப்போ பிரெத்தலைசர் பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் போலீஸ் எல்லாமே பயன்படுத்துறது தான்.
ஆல்கஹால் கன்சப்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ மினிமம் பர்சன்டேஜா இல்லை மேக்ஸிமம் பர்சன்டேஜா கண்டுபிடிச்சு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸோட ஃபைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே பயன்படுத்துவாங்களோ ஊத சொல்லுவாங்க, அதை வந்து பிரெத்தலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லிக்விட் குரோமோட்டோகிராஃபி அண்ட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியும் ஒரு கைண்ட் ஆஃப் டிவைஸ் தான். அதாவது நான் வோலட்டைல் லிக்விட்ஸ் அதுக்கு எல்லாமே, அதாவது தண்ணியில கலக்க முடியாத, தண்ணியில கலக்காத, சரியா கலக்காத ஒரு திங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு லிக்விட் குரோமோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியோட கலந்துடுச்சு, நம்ம உடலோட கலந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து கேஸ் குரோமோட்டோகிராஃபி வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களோட பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பிளஸ் அதெல்லாமே வச்சு அதை கன்சிடர் பண்ணி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நன் ஆஃப் தி அபவ் அப்படின்றது கிடையாது. ஸோ டோப் டெஸ்ட்டுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுற இந்த 2 திங்ஸ் வந்து கேஸ் குரோமோட்டோகிராஃபியும் லிக்விட் குரோமோட்டோகிராஃபியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து கேஸ் குரோமோட்டோகிராஃபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர் அப்படின்ற ஒரு டென்னிஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டென்னிஸ் பிளேயர் ரீசெண்டாக டோப் டெஸ்ட்ல, அதாவது இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஊக்க மருந்து செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்னால 3 மாசம் அவங்கள பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காக அவங்க ப்ராப்பரா ரீசன் சொன்னிருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டெராய்ட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு தற்காலிகமா அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதுல என்ன வகையான இந்த ஊக்க மருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஊக்க மருந்து, அதாவது டோப்னு சொல்லப்படுற அந்த ஸ்டெராய்ட்ஸ், என்ன வகையான ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனபாலிக் ஆண்ட்ரோஜெனட்டிக் ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அனபாலிக் ஆண்ட்ரோஜெனட்டிக் ஸ்டெராய்டுன்னு சொல்லப்படுற இந்த ஸ்டெராய்ட் டைப் தான் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் பயன்படுத்துவாங்க. இந்த வகையான மருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், பூஸ்ட் ஸ்ட்ரென்த்து, அண்டு அவங்க மசிலுக்கான மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அனபாலிக் ஆண்ட்ரோஜெனட்டிக் ஸ்டெராய்ட்ஸ் வந்து பண்ணுது. இது ஐடென்டிஃபை பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் குரோமோட்டோகிராஃபி வித் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. அடுத்த கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 75. ஸோ 75 நீதிபதிகள் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியோட தலைமை நீதிபதியோட சேர்த்து மொத்தமாக 75 பேர். ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் KR ஸ்ரீராம். ஓகேங்களா, ஸோ KR ஸ்ரீராம் அவர்கள் தான் இப்போதைக்கு சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறார், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? அவங்க அதாவது தலைமை உயர்நீதிமன்ற நீதிபதியை தவிர அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல மொத்தமா எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் முக்கியமா சட்டங்களை வந்து மீறுபவர்களை தண்டிக்கிறதுக்காகவும் சட்டங்கள்ல இருந்து சரியா செயல்படுத்த முடியாத அரசியல்வாதிகளை வந்து கண்டறியறதுக்காகவும் இந்த ஒரு வகையை வந்து உருவாக்குனாங்க. அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் உருவாக்குனாங்க. இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தோட குழுல மொத்தமா 8 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அந்த 8 மெம்பர்ஸ்ல 50% வந்து, அதாவது 4% அட்லீஸ்ட் வந்து நீதித்துறை சார்ந்தவங்களா இருக்கணும். நீதித்துறை சார்ந்தவங்களா இருக்கணும். இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இந்த ஆயுஷ்மான் பாரத் முக்கியமா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்கீம்ஸ், அதாவது பெரிய அளவுல பண்ற ஆபரேஷன்ஸ் இருந்தாலுமே சரி, அதை வந்து இலவசமா ஒவ்வொரு மருத்துவமனைகளும் செய்யறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதன் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது. அதாவது PMJ அப்படின்னு சொல்லப்படுறது பிரதன் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் தான் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமு. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் அளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜூன்
2024 கணக்கெடுப்பின்படி 34.7 கோடி பேர் வந்து இதுக்கான உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதாவது 34.7 கோடி நபர்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்லயே இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா ஸ்கீம். இது எதுக்குன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்களுக்கான ஸ்கீமா 5 லட்சம் அளவுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலியமா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பிரைம் மினிஸ்டரோட ஒரிஜினல் ஸ்கீம், அதாவது பிரைம் மினிஸ்டர் யோஜனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கீம்ல ஒன்று ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா ஸ்கீம். இதுவுமே இந்த பிஎம்ஜே அதுக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன் விச் ஸ்டேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் மெடிக்கல் சர்வீஸ் லான்ச்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்குமே வந்து உடனே அதுக்கான மெடிக்கல் எய்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ AIIMS ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் விச் செபி லான்ச் ரீசென்ட்லின்னு பாத்தீங்கன்னா மித்ரா அப்படின்ற ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த செபி வெப்சைட்ஸ் தெரியப்படுத்துறதுக்கு மித்ரா அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் விச் இஸ் த 14th ஏஷியன் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ஃபோரம் பீயிங் ஹெல்ட். ஸோ 14வது ஆசிய மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு மன்றம் வந்து எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ நியூ டெல்லியில் நடைபெற்ற இந்த ஏஷியன் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ஃபோரமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீனிங் த ப்ளூ growth இன் ஏஷியா பசிபிக். கிரீனிங் த ப்ளூ growth இன் தி ஏஷியா பசிபிக். ஸோ கொஸ்டின் வந்து எப்படின்னு கேட்பாங்க, ரீசென்ட்லி இன் விச் ஃபோரம் the greening the blue growth in Asia Pacific theme has been announced சொல்லிட்டு கேட்டு சொன்னாங்கன்னா ஏஷியன் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ஃபோரம்னு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எத்தனாவது எடிஷனா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 14th எடிஷனா லான்ச் பண்ணியிருக்காங்க. 14th எடிஷன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வருவாங்க. இது 14th வருஷம் அப்படின்றது கன்சிடர் பண்றாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த 4 நாளைக்கு இவ்வளோ தான். ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்டு நம்ம இப்போ எடுத்தது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.